Hello students, welcome to Gurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard biologyல biotechnology application topicல molecular diagnosis process தான் ப்ளஸ் ethical issues biopiracy என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் டயக்னோசிஸ். இப்போ ஒரு இது டயக்னோஸ் பண்ணுறோம், சரிங்களா? நோயை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ பேசிக்காக இப்போ ஃபீவர் வருது, டைஃபாய்டு ஃபீவர் வருது அப்படின்னா நம்மளுக்கு 5 நாள்லலாம் நம்மளுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வருது நம்ம உடனே டெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்போ ஒரு டைஃபாய்டு அப்படின்றது 5 days நம்மளுக்கு ஃபீவர் வருது, அந்த ஃபீவர் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் ப்ரொசீஜருக்கு போவாங்க. அந்த மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் டயக்னோசிஸ் சீரம் அண்ட் யூரின் அனலைஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏர்லி டிடெக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், என்சைம் லிங்க் இம்யூனோ சார்பட் அசே, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏர்லியராகவே நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஃபீவர் அப்படின்ற சிம்டம்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட் டே நம்மளுக்கு ஒரு பாடி பெயின் இருக்கும், ஃபீவர் மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபீவர் அப்படின்றது வருது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த பேத்தோஜன் அப்படின்றது பாக்டீரியா அண்ட் வைரஸ் இஸ் நார்மலி சஸ்பெக்டட் ஒன்லி when the pathogen has produced a disease symptom. இப்போ அந்த பாக்டீரியா வைரஸ் மூலிமா தான் நம்மளுக்கு அந்த டிசீஸ் அப்படின்றது வருது. இப்போ அந்த பேத்தோஜனோட லெவல் அந்த மைக்ரோப்ஸோட லெவல் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கண்டிஷன்ஸ் ஃபீவர் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. ஓகேவா? அதே லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த பேத்தோஜனல் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான், இப்போ எக்ஸாம்பிள் டைஃபாய்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபீவர் வருது. அப்போ அந்த டைஃபாய்டுக்கு சால்மோனலா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா, அதனால தான் டைஃபாய்டு அப்படின்ற ஃபீவர் வருது. அப்போ அந்த 5 days அந்த மைக்ரோப்ஸோட லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ரொம்ப சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்து அந்த பாக்டீரியாவோட லெவல் அதிகமாகிட்டே இருக்கும்போது, மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டைஃபாய்டு கண்டிஷன் இன்னும் ஹெவியாக மாறும். அப்போ அந்த டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டைஃபாய்டு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது நார்மலாக பண்ணுற ஒரு டெஸ்ட். யூரின் டெஸ்ட்லேயோ சீரம் அனாலிசிஸ் டெஸ்ட்லேயோ சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கும்போது, சிம்டம்ஸ் அந்த மைக்ரோப்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும்போது இருக்கா இல்லையா அப்படின்றத டக்குன்னு நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே இப்போ ஒரு பர்சன் எய்ட்ஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அந்த பர்சனுக்கு HIV வைரஸ் HIV இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த எய்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிய 5 to 10 years எடுத்துக்கும். அது சிம்டம்ஸ் தெரியல. அப்போ இது எனக்கு சஸ்பெக்டடாக இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத காண்டி என்ன பண்ணுவாங்க, PCR மெத்தடில் என்ன பண்ணலாம், அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு அந்த HIV சஸ்பெக்டடாக இருக்கா இல்லையா அப்படின்றத PCR மெத்தட் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி PCR மெத்தட் ஒன்று. அதே மாதிரி PCR மெத்தட் வச்சு நம்மளோட ஜீன் ஏதாச்சும் மியூட்டேஷன் ஆயிருக்கா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு சஸ்பெக்டடாக இருக்காங்க, கேன்சர் சஸ்பெக்டடாக இருக்குது அப்படின்னா அப்போது அந்த மாதிரி பேஷண்ட்டோட ஜீனில் ஏதாச்சும் மியூட்டேஷன் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் PCR மெத்தட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி மெனி அதர் ஜெனட்டிக் டிஸார்டருக்கும் PCR மெத்தட் யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது PCR மெத்தடில் எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா HIV, அதுக்கப்புறம் ஜீன் மியூட்டேஷன்ஸ் வச்சும், அதே மாதிரி சம் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறாங்க இந்த PCR மெத்தடை வச்சு. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஆட்டோ ரேடியோகிராஃபி மெத்தட். இப்போ அவங்களோட பர்சனில் மியூட்டேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னா, அந்த ஜீனில் மியூட்டேஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அப்போ எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட DNA டபுள் ஸ்டாண்ட். இந்த டபுள் ஸ்டாண்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க, சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவாக மாறி ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் ஆர்டிஃபிஷியலாக ரேடியாக்டிவ் ப்ரோபை என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. அந்த ரேடியாக்டிவ் ப்ரோப் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ நம்மளோட DNA ஸ்டாண்டும் இந்த ப்ரோபும் இப்படி சேரும். அப்போ நம்மளோட டிஎன்ஏல இப்போ ATCG இருக்குது அப்படின்னா இந்த ப்ரோபில் எப்படி இருக்கும், TAGCன்னு இருக்கும். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கம்பைன் ஆயிடுவாங்க. ஓகேவா? கம்பைன் ஆகி ஒரு பேண்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இன்கேஸ் ஆட்டோ ரேடியோகிராஃபி பார்க்கும்போது இது இப்போ நம்மளோட ஜீன் நார்மலாக இருக்குது, எந்த ஒரு மியூட்டேஷனுமே இல்லை அப்படின்னா அந்த பேண்ட் நம்மளுக்கு தெரியும் ஆட்டோ ரேடியோகிராஃபியில். அதே நம்மளோட ஜீன் மியூட்டேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த பேண்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி அப்போ ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபு போய் என்ன பண்ணாது, அந்த டிஎன்ஏவோட இதில் போய் பைண்ட் ஆக மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த பேண்ட் ஃபார்மேஷன் இருக்காது. அப்போ பேண்ட் ஃபார்மேஷன் இல்லாதனால இங்கே ஜீன் மியூட்டேஷன் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒன் ஆஃப் த மெத்தடு. அடுத்தது எலிசா.
ஸோ எலிசா அப்படின்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ பேஸ் பண்ணி இப்போ இன்ஃபெக்ஷன் பை பேத்தோஜன் கேன் பி டிடெக்டட். இப்போ ஒரு பேத்தோஜனால இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க, ஆன்டிஜனை வச்சு. ஓகேவா, ப்ரோட்டீன்ஸ், ஆன்டிஜன்றது ப்ரோட்டீன்ஸ், கிளைகோப்ரோட்டீன், ஆர் பை டிடெக்டிங் ஆன்டிபாடி சிந்தசிஸ் அகைன்ஸ்ட் த பேத்தோஜன். ஒன்று ஆன்டிஜனை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த பேத்தோஜன் இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ஆன்டிபாடியை சிந்தசிஸ் பண்ணியிருக்கோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிடெக்ட் பண்ணலாம். இதுதான் ஒன் ஆஃப் த மாலிகுலர் டயக்னோசிஸ் எலிசா மெத்தடில். ஓகேவா, ஸோ அப்போ பிசிஆர் மெத்தட் வச்சு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்காவும், அதேமாதிரி ஜீன் மியூட்டேஷன் ஜெனட்டிக் டிஸார்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பிசிஆர் மெத்தட் யூஸ் ஆகுது. அதேமாதிரி ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிடெக்ட் பண்ணுறோம் நம்மளோட ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கா இல்லையா பை யூஸிங் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை யூஸ் பண்ணி. அதே மாதிரி எலிசா அப்படின்றத ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ், ஆன்டிஜன் ஆன்டிபாடி பிரின்சிபலை வச்சு ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மாலிகுலார் டயக்னோசிஸாக சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸாக. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிளான்ஸில் வந்து ஜீனை ஆல்ட்ரு பண்ணி அதை பிளான்ஸில் அந்த ஜீனை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோமோ அந்த பிளான்ட்டை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்னு சொல்கிறோம்ல, ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப். அதே மாதிரி ஒரு அனிமல்ஸில் நம்மளோட ஜீனை வந்து இன்செர்ட் பண்ணி அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த எந்த அனிமல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அனிமல்ஸ் that have had the DNA manipulated to possess and express an extra gene known as transgenic animals. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்ஜெனிக் ரேட், ரேபிட், பிக், ஷீப், கவ், ஃபிஷ் இதெல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 95% வந்து எந்த அனிமலை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா மைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இது மெயினாக எதுக்காண்டி தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி பர்பஸ்க்கு. இப்போ ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த வேக்சினால என்ன மாதிரிலாம் எஃபெக்ட் இருக்குது, டேரெக்டாக ஹியூமனுக்கு வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சம் ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு தான் சம் அனிமல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து நார்மல் ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் கேன் பி ஸ்பெசிஃபிகலி டிசைன் to allow the study of how genes are regulated. ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை வச்சு எப்படி அந்த ஜீன் வந்து கண்ட்ரோல் ஆகுது, எப்படி அந்த நார்மல் ஃபங்க்ஷன் பண்ணுது, அதனால என்ன டெவலப் ஆகுது, அந்த பாடி எஃபெக்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர் இன்வால்வ் இன் க்ரோத் சச் அஸ் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி வந்து வேறு ஒரு சோர்ஸஸ்லேருந்து, இப்போ ஹியூமனே இல்லாத ஒரு நான் ஹியூமன் சோர்ஸஸ்லேருந்து எடுத்து அந்த ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதனால பயாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன இருக்குது, ஓகேவா, அதனால அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, சைட் எஃபெக்ட் என்ன இருக்குது, அது எத்தனை நாளாக ரிசல்ட் கொடுக்குது, ரிசல்ட் கொடுத்து எந்த ஒரு அஃபெக்டும் இல்லையா அப்படின்றத ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன் பார்க்குறாங்க. இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க. அடுத்து டிசீஸை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. Many transgenic animals are designed to increase our understanding of how gene contribute to the development of disease. ஸோ நிறைய டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அந்த ஜீன் அந்த டிசீஸ்னால அந்த இப்போ டிசீஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு எப்படி அந்த ஜீன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹியூமன் மாதிரியே இருக்கிற ஒரு மாடலை செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஹியூமன் டிசீஸோட ஹியூமன் டிசீஸை க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஹியூமனுக்கே டைரெக்டாக அதை இன்செர்ட் பண்ணக்கூடாது. ஹியூமன் மாதிரியே இருக்கிற ஒரு மாடலை வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டிசீஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் மாடல்ஸ் மெனி ஹியூமன் டிசீஸ்க்கு டிரான்ஸ்ஜெனிக் மாடல் வந்து யூஸ் ஆகும். சச் அஸ் கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ரெமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ், அல்சைமர் டிசீஸ்க்கு எல்லாமே. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க டிசீஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஸோ பயாலஜிக்கல் ப்ராடக்டாக இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா மெடிசன். ஸோ பயாலஜிக்கல் ப்ராடக்டை வச்சு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்லேருந்து மெடிசனை எடுக்கிறாங்க ஃபார் ஹியூமன் டிசீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தான் என்ன பண்ணுது, இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எம்பைசீமா அப்படின்ற ரெஸ்பிரேட்டரி டிஸார்டரை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹியூமனோட ஒரு ஜீனாக எதை சொல்கிறாங்க, ஹியூமன் ப்ரோட்டீன் ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சினை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீனை டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு இன்செர்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எம்பைசீமா வந்து எப்படி ட்ரீட் ஆகுது அப்படின்றது. ஓகேவா, அதே மாதிரி சிமிலர் அட்டம்ப்ட்ஸ் ஆர் பீயிங் மேட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபீனல் கீட்டோனூரியா
அண்டர் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இதுக்கெல்லாமே அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி 1997 ஃபஸ்ட்டு டிரான்ஜெனிக் கவ் ஸோ ரோசி எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச்டு மில்க், அதில் வந்து ப்ரோட்டீன் ஹியூமனோட ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பெர் லிட்டருக்கு 2.4 கிராம்ஸ் வந்து இருக்குமா. அப்போ அந்த மில்கில் வந்து எது இருக்குது அப்படின்னா ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின். அந்த மில்கில் ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் வந்து இருக்குது. ஓகேவா, அது வந்து ஹியூமன் ப்ரோட்டீனை வந்து அதுதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து அந்த மில்கை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் அந்த மில்கில் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் கவு மில்கை கம்பேர் பண்ணும்போது இந்த மில்கில் வந்து மோர் நியூட்ரிஷன் சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட். எம்ஃபைசீமா ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹியூமன் ஜீனான ஹியூமன் ப்ரோட்டீன் ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் எடுக்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1997 ஃபஸ்ட்டு டிரான்ஜெனிக் கவ் ரோசி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெர் லிட்டரில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா 2.4 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேக்சின் சேஃப்டி. ஸோ வேக்சின் சேஃப்டி எடுத்தோம் அப்படின்னா டிரான்ஜெனிக் மைஸ் ஆர் பீயிங் டெவலப்டு. ஸோ இப்போ வந்து ஹியூமனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேக்சினை வந்து மைஸுக்கு வந்து செக் பண்ணி சேஃப்டியாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ டிரான்ஜெனிக் மைஸுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மங்கிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே போலியோ வேக்சின். ஸோ இந்த போலியோ வேக்சின் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மைஸுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் மங்கிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங். கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸை டேரெக்டாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்டில். அப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு அந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டாக்ஸிக்காக இருக்குது, நம்மளுக்கு தெரியல, பட் அந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா அந்த டாக்ஸிக்காக இருக்கனால இப்போது வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் டாக்ஸிக்காக இருக்குது, இப்போ அந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு அதை கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது சென்சிட்டிவாக மாறிடும். ஓகேவா, அப்போ அது வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும், அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ டாக்ஸிசிட்டி டெஸ்டிங்க்கு இந்த மாதிரி டிரான்ஜெனிக் அனிமல்ஸும் நிறைய மெத்தடில் வந்து யூஸ் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து லெஸ் டைமில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிரான்ஜெனிக் அனிமல்ஸோட யூசஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எத்திக்கல் இஷ்யூ. இங்கே எத்திக்கல் இஷ்யூ அப்படின்றத என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசமை வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம். ஓகேவா, அது வந்து எந்த ஒரு ரெகுலேஷனுமே இல்லாமல் பண்ணும்போது ஸோ அது வந்து ஒரு சில நேரம் என்ன ஆகலாம், அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம், ஒரு சில நேரம் அது வந்து ஆபத்தாகவும் இருக்கும்போது மாறும்போது அது வந்து சம் அன்பிரெடிக்டபிள் ரிசல்ட் வந்து கொடுக்குது. சரிங்களா, ஸோ genetically modification of organism can have unpredictable result when such organism are introduced in the ecosystem. அந்த மாதிரி ஆர்கானிசம் ஈகோசிஸ்டமில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு அன்பிரெடிக்டபிள் ரிசல்ட்டு, நம்மளுக்கு இந்த மாதிரி வருமானு கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்விரான்மெண்ட் டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிரும். அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் செட்டப் ஆர்கனைசேஷன் சம் ஆர்கனைசேஷனை செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஜிஇஏசி. ஜிஇஏசி அப்படின்றது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஜிஎம் ரிசர்ச்சுக்கு ஓகேவா, ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ்க்கு எல்லாமே இந்த ஆர்கன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இவங்க கிட்ட இருந்து தான் பெர்மிஷன் வாங்கி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் நீட் கொஸ்டின் கேட்டாங்க, ஜிஇஏசினா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் சச்சஸ் ஃபுட் மெடிசன் சோர்ஸஸ்க்காண்டி நம்ம சில ஆர்கானிசமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அது சில நேரம் என்ன ஆகும், சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும், சம் பேட்டன்ட் வந்து வந்துடும். பேட்டன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா காப்புரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்டை அவங்க மட்டும்தான் சேல் பண்ணணும், மித்தவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த நேமும் வேறு அதே மாதிரி இருக்கிறதுக்கு சேம் நேம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பேட்டன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சம் பப்ளிக் ஆங்கர் க்ரோ ஆகுது சம் சர்டன் கம்பெனிஸ் மேலே. ஓகேவா, ஃபார் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி தட் மேக் யூஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிளான்ஸ் அண்ட் அதர் பயாலஜிக்கல் சோர்சஸ் தட் ஹவ் லாங் பீன் ஐடென்டிஃபை. சம் ஃபார்மர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து அவங்க எடுத்துகிட்டு போய் சம் பேட்டன்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஷேருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன அப்படின்னா ஒரு இது. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபுட் கிரெயின். ஓகேவா? ஸோ இந்த ஏஷியா அக்ரிகல்ச்சர் ஹிஸ்ட்ரியில் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே இந்த ரைஸ் அப்படின்றது ஃபுட் கிரெயின் அப்படின்றது தெரிஞ்சது தான். ஸோ இதில் வந்து இந்தியாவில் மட்டும் 200,000 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸை வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்தியாவில் ரைஸோட டைவர்சிட்டியை வச்சு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் வேர்ல்டு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆரோமா ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்குது. அப்போ 27 வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்மதி என்ன பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறாங்க இந்தியாவில். ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து க்ரோ பண்ணுறாங்க. அப்போது அதில் வந்து பாஸ்மதியை பற்றின கதைகள் எல்லாம் பேசியிருக்கு ஃபார் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ 1997 அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணுறான், பேட்டன் வாங்குறான், காப்புரிமம். சரிங்களா? பாஸ்மதி ரைஸ் எது மூலயமா அப்படின்னா யூஎஸ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் மூலயமா. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் அலோட் த கம்பெனி டு செல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புது வெரைட்டி ஆஃப் பாஸ்மதியை வந்து செல் பண்ணுறோம் இன் யூஎஸ் அண்ட் அப்ரோடில். ஆனால் அந்த நியூ வெரைட்டி ஆஃப் பாஸ்மதி அப்படின்றது ஆக்சுவலாக எதை மாதிரி இருந்தது அப்படின்னா இந்தியாவோட ஃபார்மர் வெரைட்டிஸாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியனோட பாஸ்மதி வெரைட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி டுவார்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், டுவார்ஃபை விட ஹைட்டு, டாலை விட கொஞ்சம் ஷார்ட்டு. ஸோ அதுதான் வந்து செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த வெரைட்டிஸ் இந்த மாதிரி தான் இந்தியாவோட வெரைட்டிஸ் வந்து இருக்கும். இதே வெரைட்டிஸை யார் அமெரிக்கன் கம்பெனி வந்து நாங்கள் வந்து புதுவிதமான ஒரு வெரைட்டியை வந்து க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேட்டன்ட் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி பேட்டன்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பாஸ்மதி ரைஸை வந்து என்ன பண்ண முடியாது, வேறத்தவங்க இந்தியாக்காரவங்க வந்து அதை வந்து விற்கவும் முடியாது, க்ரோவும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி சவரல் அட்டெம்ப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன நிறையா கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் கடைசி பாஸ்மதி அப்படின்றது நம்மளதே வந்துடுது. அதே மாதிரி வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பேட்டன் வாங்கினாங்க, டர்மரிக், நீமுக்கு எல்லாமே. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேட்டன்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பயோபைரசி. ஸோ பயோபைரசி அப்படின்றது என்னன்னா ஒரு பயோ ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். பயோபைரசி இது வந்து நீட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்படியே இந்த லைனை கொடுத்து இது என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. பயோபைரசி அப்படின்றது பயோ ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், இதை வேற ஒரு ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வேற ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து இல்லை அந்த பீப்புள்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நாலேஜை கெயின் பண்ணி போயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஷேர் எதுவுமே கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னா அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, பயோபைரசி அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிறோம் அப்படின்னா அதில் ஃபினான்ஷியல் வைஸ் இருக்கும். ஓகேவா? டெவலப்டு வேர்ல்டில் எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் வந்து ரிச்சாக இருக்கும். பட் வந்து பயோடைவர்சிட்டி, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதே டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப் வேர்ல்டு எடுத்தோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். எது ரிலேட்டடாக, பயோ ரிசோர்ஸஸ்க்கு ரிலேட்டடாக. அப்போது ட்ரெடிஷ்னல் நாலேஜை வச்சு அந்த பயோ ரிசோர்ஸஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, டெவலப்டு வேர்ல்டு வந்து அவங்களோட டைமு, எஃபர்ட்டு இதெல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலுமே இந்த ஷேர் வந்து கொடுக்கணும் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பயோ ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி இந்தியன் பார்லிமெண்ட் ஹஸ் ரீசன்ட்லி கிளியர் த செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் பேட்டன் பில்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்து கோர்ட்டு கேஸ் போய் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பயோபைரசி. அதுக்கப்புறம் எத்திக்கல் இஷ்யூனா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனில் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் வந்து எத்திக்கல் இஷ்யூஸ், மாலிகுலர் டயக்னோசிஸ் பற்றின டீட்டெயில் பார்த்தாச்சு. இந்த பார்ட் வீடியோவில் இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நியூ டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி பயோடெக்னாலஜி அப்படின்ற டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸை பார்த்துட்டு இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.